ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் பேக் ஸ்வேதா மகேஷ் அஃபிஷியலி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, தொடர்ந்து 4 நாள் பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா சும்மாவா இருப்பாங்க, எங்கேனா போகலாமா, வீட்லேயே இருக்க போர் அடிக்குதுமா அப்படின்ட்டு இருந்தாங்க. சரின்னு தம்பி வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, சரி நம்ம கிளம்பி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிருந்தேன். தம்பி வீடு வந்து குரோம்பேட்டில் இருக்குங்க. போனால் ஒரு நாள் தாங்க சும்மா இருப்பாங்க, எனக்கே தெரியும் இவங்க 4 நாள் சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்கிறாங்க ஒரு இடத்துலையே அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி போன மறுநாளே திரும்பவும் நம்ம சுற்றி பார்க்கலாமா, இங்கே நிறைய கடைங்க இருக்குல்லம்மா அப்படின்ட்டு ஆரம்பித்தாங்க. சரின்னு தம்பியும் வாக்கா போகலாம், வீட்டில் நானும் ஃப்ரீயாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போனால் சரவணா செல்வரத்தினம் போயிருந்தோம். போன உடனே கொஞ்சம் காட்டன் சுடிதார்லாம் தேவைப்பட்டு இருந்துச்சு எனக்கு. வெயில் ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்க, இனிமேல் வந்து காட்டன் சுடிதார் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி காட்டன் சுடிதார் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேடிட்டு இருந்தேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 2-3 நல்லா கிடச்சிது. அதை மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன மெட்டீரியலை தாங்க நான் எடுப்பேன். ஏன்னா நானே ஸ்டிச் பண்ணிப்பேன், என்னோடய துணிகள் எல்லாத்தையுமே நான் கடையில் கொடுக்க மாட்டேன். அதனால சரி மெட்டீரியலாகவே மாற்றி எடுத்துட்டேங்க. எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் வந்த இடம்லாம் ஆக்சசரிஸ் இடம் தான் வந்தோம். இங்கே வந்து உள்ளே வந்த உடனே பசங்க வந்து ரொம்ப சந்தோஷம், அவங்க அவங்க முகத்தில் பார்க்கணுமே அப்படி இருந்துச்சு. ஆனால் என் பசங்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத தண்டமான பொருளுங்க வீட்டில் வாங்கி என்றைக்குமே வைக்கவே மாட்டாங்க. என் பசங்கிட்ட ரொம்ப அந்த ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. அதனால் நான் தாராளமாக என் பசங்களை எங்கே வேணாலும் வெளியில் கூட்டிகிட்டு போகலாம். இது ஒர்த்து, இது வாங்கலாம், இது யூஸ்ஃபுல்லானதை மட்டும்தான் வாங்குவாங்க. இல்லைனா வாங்கி எதுவுமே ஸ்டாக் பண்ணி வைக்கிறது, யூஸ் பண்ணாமல் தூக்கி கீழே போடுறது, இது மாதிரி பழக்கம் என் பசங்கிட்ட கிடையாது. அதனால் வந்து நான் எப்போயும் என் பசங்களை தாராளமாக வெளியில் கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு துளி கூட யோசிக்கவே மாட்டேன். அவங்களுக்கு தேவையானதை மட்டுமே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணாங்க. நான் போன வருஷம் கூட ஸ்கூல் லீவுக்கு சரவணா செல்வரத்தின் தான் வந்திருந்தேன். அப்பயும் கொஞ்சம் தேவையானது மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருந்தேன். அதையே ஒரு 1 இயர் வரைக்கும் அழகாக வச்சு யூஸ் பண்ணாங்கங்க. அங்கேருந்து அப்படியே நாங்கள் வந்த இடம் தான் இந்த கம்பல் செக்ஷன். நல்லா அழகாக க்யூட்டாக குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சுங்க. நம்ம வெளியில் வந்து சின்ன சின்ன கடைகளில் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த கம்பலுங்கெல்லாம் என்ன ப்ரைஸ் இருக்குமோ அதே அளவுக்கு ப்ரைஸ் தான் இங்கேயும் இருந்துச்சு. ஒர்த்ஃபுல் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா. சரின்ட்டு அப்படியே அங்கேயே சுற்றி பார்த்துட்டு என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு கம்பல். அம்மா நான் இது மட்டும் எடுத்துக்கிட்டாடா அப்படின்னுட்டு கேட்டாங்க. சரி பசங்க ஒன்று தானே கேட்குறாங்க, ஸ்கூலுக்கு போட்டுட்டு போகிறதுக்காக மட்டும் நாங்கள் ஏதோ ஸ்கூல் ஏதோ ப்ரோக்ராமு அப்படின்னா தேவைப்படும்ல, அந்த நேரத்தில் யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் கேட்பாங்க. சரி நீட்டு எடுத்துக்கம்மா அப்படின்னு. நல்லா இருக்குல்லங்க இந்த ஜிமிக்கிலாம். இது மாதிரிலாம் பார்த்தா பின்ன பசங்களுக்கு ஆசை வரதானங்க செய்யும். என் பொண்ணு செலக்ட் பண்ண ஜிமிக்கி இது தான். நல்லா இருக்குல்ல, சுற்றி பார்த்து ஒன்று தாங்க எடுத்தாங்க. எடுத்துட்டு அப்படியே இப்படி அப்படின்ட்டு அங்கேருந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம் கிட்ட வந்துட்டோம். இப்படி வந்துட்டு இங்கே வந்து எப்போவுமே போன வருஷம் கூட நான் இங்கே தாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவையான பொருளுங்கள்லாம் நான் இங்கே தான் வாங்கிட்டு போயிருந்தேன். இந்த பென்சிலு, பென்னு, ரப்பரு, ஸ்கேலு, புக்ஸ்லாம் வந்து ரூல்டு அன்ரூல்டு ரெண்டுமே இருக்கும். அதையும் வந்து இங்கே தான் வாங்கிட்டு போனோம். 1 இயருக்கு கரெக்டாக இருந்துச்சு. இங்கே இந்த உலக உருண்டை பார்த்தீங்கன்னாங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. என் தம்பி பையனை தான் கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சுட்டு எனக்கு இது வாங்கி தரியாப்பா அத்தைக்கு அப்படின்ட்டு கேட்டிருந்தேன். அத்தை நல்லா இருக்கு அத்தை, ஆனால் என்கிட்ட இப்போ பைசா இல்லை அத்தை, நான் பெருசானோடனே உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தான். என் பொண்ணு அப்படியே எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு, அது பேர் என்னங்க, என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல, அதை எடுத்து வச்சுட்டு விளையாடிக்கிட்டு இருந்தான். அப்படியே அங்கேருந்து வந்து இந்த பொம்மை செக்ஷனுக்குள்ளே நுழைஞ்சோம். அப்படியே பாருங்கள் சந்திரமுகி வெளியில் தெரியுதா என் பொண்ணோட முகத்தில். இந்த பொம்மை அந்த பொம்மைன்னு க்யூட்டாக அழகாக சூப்பராக செஞ்சு வச்சுருந்தாங்க. அவள் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பார்த்துட்டு அம்மா அம்மானிட்டு இருந்தா. எதுவும் கிடையாது, பார்க்குற வரைக்கும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ, அவ்வளோதான், உனக்கு வாங்கிலாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து வீட்டுக்கு தேவையான இந்த சாமிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருந்துச்சு. வீட்டில் இந்த மாயில தோரண மாதிரி வாசலில் தொங்கணும்ல, இதெல்லாம் கூட இங்கே நல்லா க்யூட்டாக அழகாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் கூட ரேட்டு பட்ஜெட் ஃபுல்லாக தான் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே எங்கள் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.